தாம்பரம் டு ஸ்ரீபெரும்பூர் ஹைவேல இருந்து கரெக்டா 700 மீட்டர் டிஸ்டன்ஸ்ங்க. அந்த ஆன் ரோட்ல இருந்து 100 அடி ரோடு நீங்க பாத்துருப்பீங்க. அந்த 100 அடி ரோட்ல இருந்து கரெக்டா ஒரு 700 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தாம்பரத்துல இருந்து கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் டிஸ்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க. எனக்கு பேக்ரவுண்ட்ல தெரியுது பாத்தீங்கன்னா சிவா கார்டன் அப்படின்றதா நம்மளோட ப்ராப்பர்ட்டிங்க. ஃபுல்லாவே பக்காவா டெவலப்மெண்ட் பண்ணி உங்களுக்கு கேட்டட் கம்யூனிட்டியாவே கொடுத்துருப்பாங்க. இங்க பாருங்க, இபி லைனு, பிளாக் டாப் ரோடு, அவென்யூ ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பக்காவா கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளேயே நம்மளோட ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளேயே பாத்தீங்கன்னா சிவா கார்டனுக்குள்ள உங்களுக்கு ஆல்ரெடி பாத்தீங்கன்னா வீடுகள் எல்லாமே வந்து கட்டிட்டாங்க. இங்க பாருங்க, ஃபுல்லாவே இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கம்ப்ளீட்டும் வந்து பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல 1 or 2 monthsல இதை ஃபினிஷிங் பண்ணிடுவாங்க. இதுல குடியும் வந்துருவாங்க. இந்த சரௌண்டிங்கை சுத்தி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வீடுகள் அமைஞ்சிருக்குங்க. இங்க பாருங்க, இந்த சைடு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ரெசிடென்சியல் ஏரியாவா தான் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜேகே டயர்ஸ் அப்படியே இந்த பில்டிங் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜேகே டயர்ஸ் கம்பெனி நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு அப்படியே பக்கத்துல தாங்க அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி பக்கவான ரெசிடென்சியல் பிளஸ் வந்து கமர்ஷியல் இந்த மாதிரி நிறைஞ்சிருக்க ஏரியாக்குள்ள லோ பட்ஜெட்ல நீங்க வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி சிவா கார்டன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இந்த பக்கம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்ரீபெரும்புதூர் கரெக்டா 5 கிலோமீட்டர் வந்துடும். அதே மாதிரி இந்த பக்கம் மணிமங்கலம் பாத்தீங்கன்னா 5 கிலோமீட்டர், கரெக்டா தாம்பரம் பாத்தீங்கன்னா 30 நிமிஷத்துல நீங்க வந்து போயிடலாங்க. இன்னொன்னு மெயினான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பரந்தூர் ஏர்போர்ட் புதுசா போடுறாங்க இல்லையா, பரந்தூர் ஏர்போர்ட், அதுக்கு போற ஹை ரோடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100 அடி ரோடு. அந்த ரோட்டுக்கு மேலேயே தான் நம்ம வந்து அமைஞ்சிருக்குங்க நம்மளோட ப்ராப்பர்ட்டி. ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஒரு கமர்ஷியல்லாம் நிறைய வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடத்தோட இப்ப கொடுக்க போற ரேட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு ஏறி போய் நிற்கும். அன்னைக்கு இந்த இடத்துல நீங்க இடமே வாங்க முடியாது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கூட உருவாகலாம். ஏன்னா ஒரு சூப்பரா வந்து டெவலப் பண்ணிருக்காங்க. இங்க பாருங்க, அவென்யூ ட்ரீஸ் ஆகட்டும் எல்லாமே இருக்கு. இந்த சைட்டுக்குள்ள ஒரு கேட்டட் கம்யூனிட்டியா தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சைட்டுக்குள்ள இல்லாத அம்யூனிட்டிஸே இல்லைன்னு சொல்லிடலாம். உள்ளேயே 3 வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நாள்ல குடியும் வரப்போறாங்க. இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்பயாதான் கிடைக்கும். அது லோ பட்ஜெட்ல கிடைச்சிருக்கு. உண்மையிலேயே லோ பட்ஜெட்டுங்க. வணக்கம் மகளே, வெல்கம் டு சென்னை சூப்பர் விளாக்ஸ். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. சிவா கார்டன் யாரை நம்ம கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா ஜிஎல் ப்ராப்பர்ட்டிஸ்ல இருந்தாங்க நம்ம கொடுத்துருக்காங்க. இவங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நிறைய லொகேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப வருஷமா இந்த ஃபீல்டுல இருக்கிறாங்க. அவங்க தான் பாத்தீங்கன்னா இப்ப இந்த சிவா கார்டன் பாத்தீங்கன்னா நமக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி. உங்களுக்கு வந்து 4.5 ஏக்கருங்க, பெரிய ப்ராஜெக்ட். உங்களுக்கு ஓவராலா பாத்தீங்கன்னா 4.5 ஏக்கர்ல கொடுத்துருக்காங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிடிசிபி ரெரா அப்ரூவ்லயே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து கொடுத்துறாங்க. இதுக்குள்ள ஓவராலா பாத்தீங்கன்னா மொத்தம் 126 பிளாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பாருங்க, எல்லா ஃபேசிங்லயுமே அவைலபிலிட்டி இருக்கு. அதே மாதிரி சைஸும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எல்லா சைஸ்லயுமே உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து அவைலபிலிட்டி இருக்கு. அதுல இப்ப 126 பிளாட்ஸ்ல பாத்தீங்கன்னா 80-90 பிளாட்ஸ் வந்து சோல்ட் அவுட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். இன்னும் மீதம் பாத்தீங்கன்னா ஒரு 30-35 பிளாட்ஸ் மட்டும் தாங்க இருக்கு. அதுல நீங்க எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து உங்களுக்கான பிளாட்ஸை வந்து நீங்க புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்பவுமே அந்த 30-35 பிளாட்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா எல்லா ஃபேசிங்லயுமே இருக்கு, எல்லா சைஸ்லயுமே இருக்கு. 900 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து உங்களுக்கு வந்து பிளாட் சைஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. 1800 வரைக்கும் பாத்தீங்கன்னா பிளாட் சைஸ் இருக்கு. இந்த லொகேஷன்ல இந்த ப்ராஜெக்டோட ரேட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஒரு சதுரடி 1600 ரூபாங்க. என்னங்க, உண்மையிலேயே 1600 ரூபாங்க கொடுக்குறாங்க. தாம்பரத்துல இருந்து கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் டிஸ்டன்ஸ்ல 30 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா ஒரு சதுரடி 1600 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இதுலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேங்க் லோனுமே வந்து பக்காவா வந்து பண்ணி கொடுத்துட்றாங்க. பேங்க் லோனும் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து பண்ணி கொடுக்குறாங்க. அதாவது நான் ஒரு பெட்டி கடை வச்சிருக்கேங்க, ஒரு டீ கடை வச்சிருக்கேன், ஒரு பூ கடை வச்சிருக்கேன், இவங்களுக்கும் கூட நீங்க ஐடி ப்ரொஃபஷனலா இருங்க, இல்ல இந்த மாதிரி வந்து ஒரு கடை வச்சிருங்க, சொந்த தொழில் பண்ணுங்க, எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா வந்து பேங்க் லோன் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. உங்களால டெய்லி ஒரு 500 ரூபாய் நான் என்னால சேர்த்து வைக்க முடியும், என்னால சேவ் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இங்க நீங்க வந்து ஒரு இடம் வாங்கி போட்டுக்கலாம். அதுதான், ஏன்னா எல்லாராலையுமே வாங்கி கொடுக்க முடியும். எல்லா இடத்துலையுமே எல்லாராலையும் இடம் வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி தெரியாது. ஒரு பே ஸ்லிப் வேணும், டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு நிறைய கேட்பாங்க. அப்படிலாம் கிடையாது. இவங்க எல்லாத்துக்குமே லோன் பண்ணி கொடுக்குறாங்க. டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. இந்த சரௌண்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஜேகே டயர்ஸ், இந்த பக்கம் ஸ்ரீபெரும்புதூர், சிப்காட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரி ஏரியா சூப்பராக இருக்குது. இண்டஸ்ட்ரி ஏரியாங்கும் போது நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போட்டால் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்குங்க. ஃபியூச்சரில் இது நல்ல ஒரு அப்ரிசியேஷன் லெவலுக்கும் போகும். அப்போ உங்களுக்கு இது வந்து ரொம்ப வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். இவங்ககிட்ட பிளாட் மட்டும் கிடையாதுங்க, உங்களுக்கு வீடுமே இவங்களே வந்து கட்டித்தராங்க. இங்கே பாருங்க, ஃபுல்லாகவே இங்கே ஏற்கனவே நான் சொன்ன பார்த்தீங்கன்னா 90 பிளாட் கிட்ட சோல்ட் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்லி அதில் ஏற்கனவே இடம் வாங்கினவங்க போர் போட்டாங்க, வீடும் கட்டிட்டாங்க. ஏன் இங்கே இமீடியட்டாக வீடு கட்டிட்டாங்கன்னா பக்கத்தில் நல்ல ரெசிடென்சியல் இருக்குது, வீடுகள் எல்லாமே இருக்குது. இமீடியட்டாக இபி லைனு எல்லா கனெக்ஷனுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவைலபிளாக இருக்கனால இங்கே ஒரு வீடு கட்டிட்டாங்களா, அதுக்கு அடுத்து ஒரு வீடு கட்டியிருக்காங்க. அங்கே பாருங்க, அங்கே ஒரு வீடு வந்து கட்டிட்டாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஃபினிஷிங், மேக்ஸிமம் ஃபினிஷிங் ஸ்டேஜில் வந்து வந்துருச்சு. ஃபினிஷிங் பண்ணிட்டாங்க அப்படின்னா குடி வந்துருவாங்க. நம்ம சைட்டுக்குள்ள ஒரு 3 குடும்பம் வந்துடும். இந்த 3 குடும்பம் வந்துருச்சுன்னா அடுத்து இன்னும் ஒரு 10 குடும்பம் வருவாங்க. அந்த மாதிரி நல்ல ஒரு டெவலப்மெண்ட் ஆயிரும்.
ஃபுல்லா ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள ஒரு 120 குடும்பம் பாத்தீங்கன்னா உள்ள வந்துருச்சு அப்படின்னா நல்லா உங்களுக்கு வந்து டெவலப்மெண்ட் ஆயிரும். இந்த சிவா கார்டனே பாத்தீங்கன்னா சூப்பரா ஆயிரும். ஏன்னா நல்லா அவனி ட்ரீஸ் எல்லாமே சூப்பரா வச்சு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஏரியாவா இது இருக்குங்க. அப்படிங்கும்போது இருக்க 35 பிளாட்ல நீங்களுமே ஒரு பிளாட்டை வந்து வாங்கி போடுங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட் ஒரு சதுரடி வெறும் 1600 ரூபாய்க்கு அதுலயுமே உங்களுக்கு வந்து நெகோசியபிளும் பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு 900 ஸ்கொயர் ஃபீட்டுங்கும் போது ஒரு மினிமம் பட்ஜெட்ல நீங்க வந்து ஒரு இடம் வாங்கிக்கலாம். அது வாங்கி போட்டீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆகட்டும், இல்ல ஃபியூச்சர்ல நான் வீடு கட்ட போறேன், இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு நான் வீடு கட்ட போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த பிளாட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குனாலும் சூப்பரான ஒரு பிளாட், கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. 1600 ரூபாய்க்குலாம் இந்த சரௌண்டிங்ல, சென்னை சரௌண்டிங்ல நீங்க வந்து இடத்த பார்க்கவே முடியாது. தாம்பரத்துல இருந்து கரெக்டா ஒரு 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல எக்ஸாக்டா வந்து அமைஞ்சிருக்கு. இந்த சரௌண்டிங்ல நீங்க இந்த மாதிரி ரேட்டுக்கு 1600 ரூபாய்க்கு இடத்த பார்க்கவே முடியாது. நீங்க போகணும் அப்படின்னா உரக்கடம் தாண்டி போகணும். அங்கேயே இப்போ 2000 ரூபா போகுது. அப்படிங்கும்போது இந்த ரேட்டு இந்த பட்ஜெட்டை யோசிச்சு பாருங்க. கரெக்டா 100 அடி ரோடுங்க. உங்களுக்கு தாம்பரம் டு உங்களுக்கு வந்து ஸ்ரீபெரும்புதூர் ஹைவே 100 அடி ரோடு, ஓகேங்களா? கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு பாத்தீங்கன்னா, அதுல இருந்து கரெக்டா பாத்தீங்கன்னா அரை மணி நேரத்துல அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி சரௌண்டிங்லாம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இடம் வந்து கிடைக்கவே கிடைக்காது. ஆல்ரெடி வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு பிளாட்லாம் ஒரு லே அவுட்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்காது. கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சூப்பரா அமைஞ்சிருக்கு. ஸ்கூல் காலேஜ் அப்படின்னு எடுத்தீங்கனாலே சரௌண்டிங்ல ஏகப்பட்டது அமைஞ்சிருக்குங்க. பக்கத்துலேயே நியர்பைலே பார்த்தீங்கன்னா டிஎம்ஜி காலேஜ் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தனலட்சுமி காலேஜ் பார்த்தீங்கன்னா நியர்பைலே அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு வந்து சாய்ராம் இருக்கு. சாய்ராம்லேயே காலேஜ் ஸ்கூலு எல்லாமே வந்துருதுங்க. அதே மாதிரி தாம்பரம் இங்கேருந்து 30 நிமிஷம் தான் உங்களுக்கு வந்து ஸ்கூல் பஸ் எல்லாமே இந்த சரௌண்டிங்ல வந்து எல்லா ஸ்கூல் பஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்க்கலாம். இந்த 100 அடி ரோடு மேலே வந்து போய்கிட்டே இருக்கும். மணிமங்கலம் பெரிய ஏரியா, அங்கேயுமே ஸ்கூல்ஸ் இருக்கு. உங்களுக்கு அதுக்கு அடுத்து போனீங்கன்னா தாம்பரத்தில் ஏகப்பட்டது இருக்கு. உங்களுக்கு எல்லா சரௌண்டிங்குமே இந்த சரௌண்டிங்ல டெவலப்மெண்ட் எல்லாமே பக்காவா இருக்கு. எதுக்குமே நீங்க இது பண்ண தேவையில்லை. ஹாஸ்பிட்டல்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்ல ஏகப்பட்டது. நீங்க வந்து பாருங்க, நம்ம சைட்டை வந்து பாருங்க. பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஏர்போர்ட், புது ஏர்போர்ட் சொல்லுங்க, பரந்தூர் ஏர்போர்ட், அது போகிற ரோடுமே பார்த்தீங்கன்னா இந்த ரோடு தான். உங்களுக்கு ஹைவேல தான் போகணும். ஏர்போர்ட் கண்டிப்பாக திறந்துட்டாங்க அப்படின்னோம்னா இந்த ரேட்டு இந்த பட்ஜெட்லாம் தாறுமாறாக போயிருங்க. உங்களுக்கு வாங்கவே முடியாது. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ரோடு இந்த இடத்துல இருக்கா, இவ்வளோ பெரிய ரோட்டுக்கு மேலே ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த ரேட்டுக்கு 1600 ரூபாய்க்கு கொடுக்குறாங்களா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு சைட்டு தான் சிவா கார்டன். மிஸ் பண்ணாதீங்க, மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க. இப்படி வந்துட்டு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வர்றதுக்கு முன்னாடி அந்த சரௌண்டிங் எப்படி இருந்துச்சோ உங்களுக்கு இப்போ பார்த்துக்கோங்க. ரேட் எல்லாமே எப்படி ஏறி போச்சுன்னு பாருங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோயம்பேடுல எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு எப்படி போய்கிட்டு இருக்கு, அது எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி தான் இன்னைக்கு பரந்தூர் ஏர்போர்ட். இந்த சைடு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு கூட இருக்கு. குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டும் பார்த்தீங்கன்னா திறக்க போறாங்க. இந்த சரௌண்டிங்லையும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நல்ல டெவலப்மெண்ட்ல போய்கிட்டு இருக்கு. எல்லாத்துமே அக்சஸ் ஆயிரும். இந்த சைட்டோட லொக்கேஷனே பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் அட்வான்டேஜ் சொல்லலாம். ஏன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெங்களூர் பைபாஸ், இந்த பக்கம் போனீங்கன்னா ஜிஎஸ்டி ரோடு, ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா மிடிலே அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு வந்து எந்த பக்கமே அக்சஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து அவுட்டர் ரிங் ரோட வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். சூப்பரான ஒரு லொக்கேஷன்ல அமைஞ்சிருக்குதுங்க. அது மாதிரி இன்னொரு மெயினான லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிஃபரல் ரிங் ரோடு சொல்லுவாங்க இல்லையா, ஓஎம்ஆர்லேருந்து எண்ணூர் வரைக்கும் கனெக்ட் ஆகுது. அந்த ரோடும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கிராஸ் ஆகி போகும். அதையும் பார்த்து நீங்கள் போய் டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட், சூப்பரான லொக்கேஷனில் நல்ல ஒரு ரேட்டில் லோ பட்ஜெட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சதுரடி 1600 ரூபாய்க்கு, அதையும் நெகோசியபிள் பண்ணுற மாதிரியே கொடுத்துருக்காங்க. ஒரு நாளைக்கு 500 ரூபா உங்களால் சேவ் பண்ண முடியும் அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் சைட்டை விசிட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா ஆன் ஸ்க்ரீன்லேயே வந்து கொடுத்துருக்கேன். டேரெக்டாக நீங்கள் கால் பண்ணுங்கள். சைட் விசிட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து புக் பண்ணிடுவீங்க. இந்த மாதிரி லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி கிடைக்காது. மிஸ் பண்ணாதீங்க, மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. சிவா கார்டன் சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப பிடிச்சிருக்கீங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சிறப்பான சூப்பரான ஒரு வீடியோவில் ஒரு ப்ராப்பர்ட்டியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் அருண்.